ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவன அறிக்கை இந்திய அரசியலில் மீண்டும் அனலை கிளப்பியுள்ளது. கூடவே பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் மத்தியிலும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. அந்த அறிக்கையில் என்னதான் கூறப்பட்டுள்ளது? அது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். செபியின் தலைவர் மேல இப்போ ஒரு முறைகேடு புகாரை ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் முன் வச்சிருக்கு. அது என்னன்னா, அதானி குழும ஊழல் புகாரில் தொடர்பு இருக்கிற வெளிநாட்டு நிறுவனங்களோட நிதி திட்டங்களில் இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு ஆணையம்னு சொல்லப்படுற செபியோட தலைவர் மாதவி புரி புச் தனது கணவர் தாவலோட சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான பங்குகளை வச்சிருந்ததா குற்றம் சாட்டியிருக்கு. அதாவது மொரிஷியஸ் மற்றும் பெர்முடால பெயரளவில் இயங்குறதா குறிப்பிடப்படுற நிறுவனங்களில் மாதவி புரி புச் கணவர் தாவல் 2 பேரும் முதலீடு செஞ்சதா குற்றம் சாட்டுது ஹிண்டன்பர்க். இந்த நிறுவனங்களில் தான் அதானி குழுமத்தினரும் முதலீடு செஞ்சதை கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் வெளிக்கொண்டு வந்தது. இந்த தம்பதி இந்தியா இன்ஃபோலைன் ஃபினான்ஸ் லிமிடெட்னு சொல்லப்படுற IIFL நிறுவனத்தில் 2015 ஜூன் 5ஆம் தேதி கணக்கு தொடங்கி சம்பளம் மூலம் கிடைத்த முதலீடுன்னு குறிப்பிட்டு $10 மில்லியன் பணம் முதலீடு செஞ்சதாகவும் ஹிண்டன்பர்க் சுட்டிக்காட்டுது. அந்த பணத்தை குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் முதலீடு செஞ்சுருக்காங்க. அதில் தான் வினோத் அதானி மூத்த சகோதரர் கௌதம் அதானி 2 பேரும் முதலீடு செஞ்சதையும் சுட்டிக்காட்டுது. இதற்கிடையில் மாதவி புரி புச் செபி அமைப்போட முழு நேர உறுப்பினராக கடந்த ஏப்ரல் 2017 நியமிக்கப்பட்டதா அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி, அதாவது 2017 மார்ச் 22ஆம் தேதி அவருடைய கணவர் தாவல் புச் மொரிஷியஸில் இருக்கிற நிதி மேலாண்மை நிறுவனத்தை சேர்ந்தவருக்கு எழுதுகிற கடிதத்தில் தம்பதி 2 பேரில் இருக்கிற கணக்குகளை தன்னுடைய பெயருக்கு மாற்றி தரும்படி கடிதம் எழுதியிருக்காருன்னு ஹிண்டன்பர்க் சொல்லுது. அதே சமயம் செபி நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு, அதாவது 2018 பிப்ரவரியில் மாதவி புரி IIFL நிறுவனத்தோட இமெயில் முகவரிக்கு அனுப்பிய கடிதத்தில் மொத்த முதலீட்டையும் வெளியே எடுக்க விரும்புறதாகவும் சொல்லியிருக்காங்கன்னு ஹிண்டன்பர்க் குறிப்பிடுது. ஏப்ரல் 2017க்கும் மார்ச் 2022க்கும் இடைப்பட்ட காலத்தில், அதாவது செபியில் முழு நேர உறுப்பினராக இருந்து தலைவரான காலகட்டத்தில் மாதவி புரி புச் 100% பங்குதாரராக இருந்த சிங்கப்பூர் நிறுவனமான அகோரா பார்ட்னர்ஸ் நிறுவனத்துடைய பங்குகளை 2022 மார்ச் 16 கணவர் பெயருக்கு சத்தம் இல்லாமல் மாற்றியிருக்காங்கன்னு ஹிண்டன்பர்க் சுட்டிக்காட்டுது. அதே போல் செபி முழு நேர உறுப்பினரான மாதவி புச் இருந்த காலகட்டத்தில் 2019 பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற முதலீட்டு நிறுவனத்தோட மூத்த ஆலோசகராக கணவர் தாவல் நியமிக்கப்படுறார். அந்த நிறுவனம் முதலீடு செஞ்ச மைண்ட் ஸ்பேஸ் மற்றும் நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற 2 நிறுவனங்களும் புதிய பங்கு வெளியிட செபி அனுமதிக்குது. மேலும் இந்திய நிறுவனமான அகோரா அட்வைசரிங்கிற நிறுவனத்தில் கணவர் தாவல் இயக்குனராக இருக்காரு. அந்த நிறுவனத்தோடைய 99% பங்குகளை மாதவி புரி புச் வச்சிருக்கிறதாகவும் ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டுது. அந்த நிறுவனத்தோட 2022ஆம் ஆண்டு வருமானம் சுமார் 2000 கோடின்னு குறிப்பிடுது. இப்படி ஆதாயம் அடையக்கூடிய வகைகளில் செபி தலைவர் மாதவி புரி புச் செயல்படுறதாகவும், அதனால அதானி குழுமத்துக்கு எதிரான ஹிண்டன்பர்க் முன்வச்ச குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை வெளிப்படை தன்மையோட இருக்காதுன்னு ஹிண்டன்பர்க் தெரிவிச்சிருக்கு. காரணம், ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளின் உண்மை தன்மையை ஆராய உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இந்த புகாரை பற்றி செபி அமைப்பு விசாரித்து அறிக்கை அளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விசாரணையும் இன்னும் முடிவடையாத நிலையில் ஹிண்டன்பர்க் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. இந்த குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் மறுத்திருக்கு. அதோட செபி தலைவர் மாதவி புரி புச்சும் மறுத்திருக்காங்க. போன வருஷம் அதானி குழுமம் பற்றி ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையால் அதோட பங்குகள் கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சது. முதலீட்டாளர்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு பங்குகள் விலை மீண்டும் வந்துச்சு. இந்த சூழலில் மறுபடியும் ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கை பங்கு சந்தையில் பெரிய அளவு எதிரொலிக்கும்னு எதிர்பார்க்க முடியுது.